அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியானது எப்போ நடக்குது அப்படின்னா, வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. அப்போது இந்த ராகு பகவான் எங்கே இருந்து எங்கே பயிற்சியாகிறார்னா, இதுவரை மீன மனையிலிருந்து இப்போ கும்பமனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல கேது பகவான் இதுவரை கன்னியிலிருந்து இப்போ சிம்மமனைக்கு பயிற்சியாகிறார். ஸோ ராகுனாலே பிரம்மாண்டம், ராகுனாலே போகக்காரகன், கேதுன்னா ஞானக்காரகன். அப்பாற்பட்ட இந்த ராகு கேதுக்களால் இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாற்றங்கள், என்ன திருப்பங்களை கொடுக்க போகிறது, என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேசராசி அன்பர்களே, 2025 ராகு கேது பெயர்ச்சியால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் இப்போ 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல கேது பகவான் இதுவரை 6ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறது. சரி சார், 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் அல்லவா? அந்த இடத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறது நல்லதா? நல்லதுதான். இந்த ராகு கேதுக்கள் உபஜய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம், உபஜயஸ்தானம். ஸோ அந்த இடத்தில் வரும்போது ஒரு நல்ல தன்மையைத்தான் தருவார். அப்போ ராகுவால் நன்மையான நிச்சயம் நன்மை தான். அது 11ஆம் இடத்தில் இருக்கும்போது ராகு பிரம்மாண்ட காரகனால பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. என்ன செய்ய வச்சுக்கோம்? ராகுன்னா வெளிநாடு, வெளிநாட்டின் மூலமாக தன வருவாயை தர செய்வார். அப்போ ஏற்கனவே வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாணிபத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அபரிதமான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும். அல்லது ஒரு சில இந்த மேசராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ராகுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடுங்கிறதே கிடையாது. 12 வீடுகளில் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டின் அதிபதியாக வேலை செய்வார் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய கருத்து. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராகு பகவான் சனியினுடைய வீட்டில் இருக்கார். அப்போ ராகு சனியாகத்தான் வேலை செய்வார். அப்போ சனி எங்கே இருக்கார்? 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ உங்களுக்கு 7.5 சனியில் விரய சனியாக நீங்கள் இந்த மேசராசி என்பர்கள் இருக்கிறீங்க. அப்போ ராகு என்ன செய்வார்? பிரம்மாண்டத்தை திங்க் பண்ண வைப்பார். அதாவது பிரம்மாண்டமாக அதை செய்கிறேன் இதை செய்கிறேங்கிற ஆசைகளை வளர்த்தி விட்டு விரயத்தை ஏற்படுத்துவார். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க. அப்போது விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்போது ரொம்ப அகலக்கால் வைக்கக்கூடாது. ஏன்னா ராகுனாலே புரிஞ்சிக்க முடியாத ஒரு கிரகம். அந்த அகலக்கால் வைக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா விரயத்தில் ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும், அந்நிய மதத்தினருடைய கனெக்டிவிட்டி எல்லாம் கொடுக்கும். ஆனால் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்போ பணத்தை பெருசாக, அதாவது பணம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா ராகுங்கிறது போகக்காரகன். அளவுக்கு அதிகமான ஒரு ஆசையை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி வெளிநாடு போவது, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுப்பது, அந்நிய மதத்தினருடன் இணைவது, டிராவல் பண்ணுவது, இது எல்லாமே சிறப்பு பெறும். அப்போ இந்த மேசராசி என்பர்கள் நான் வெளிநாட்டுக்கு போவானா சார், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்குது, அதுக்கு இந்த ராகு துணை புரிவார்னா நிச்சயமாக துணை புரிவார். வெளிநாட்டு செல்வதற்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கும் நன்று. அதே சமயத்தில் தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் இக்கணா வைக்கணும். அதாவது இந்த மேசராசி என்பர்கள் நான் ஒரு சொந்த தொழிலை செய்யணும், நான் இருக்கிற வேலையை விட்டு நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாக்கும். ஏன்னா ராகு போகக்கார் 11ல் இருக்கார். ஆனால் அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். அப்போ 7.5 சனியில் விரய சனியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 10க்குரியவன் 12ல் இருக்கார். அப்போ லாபாதிபதி தனக்கு 2. அப்போ லாபத்தை கொடுக்கும், பணமும் கிடைக்கும், ஆனால் பணம் விரயமாகும். அப்போ என்ன இந்த மேசராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், விரயத்தை, அதாவது சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறது. எப்படி? ஒரு திருமண செலவுகள், திருமணம் நடக்கும், அதுக்காக ஒரு செலவு செய்வது, ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கி கொள்வது, அதுக்காக, அதாவது சொத்துக்களை வாங்கி கொள்வது,
ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கு நீங்கள் செலவு செய்யலாம். இப்படி சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ராகு உறுதுணையாக இருக்கும். சரி, ராகு அப்படியே கெடுத்து விடுவாரா சார்? சனியினுடைய வீட்டில் இருக்காரவே, அப்போ ஒரு கொடூரமான 2 பாவ கிரகங்கள் இணைகிறது அல்லவா? அப்போ சனியினுடைய வீட்டில் போய் இருக்கும்போது அந்த ஒரு பாவ கிரகம் அங்கே ஒரு ராகு இருக்கும்போது கெடுத்து விடுவார்னா இல்லை. என குரு பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் ராகு இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்த போவது இல்லை. இதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ராகுவால் நன்மையா? நிச்சயமா இந்த மேசராசி என்பவர்களுக்கு நன்மை. நல்ல பாக்கியத்தை கொடுக்கும், தகப்பன் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயம் கொடுக்கும், தொழிலில் வெற்றி கிடைக்கும், திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும், ஒருத்தருக்கு திடீர் இடமாற்றம் கிடைக்கும், திடீர்னு வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், பதவி கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். எல்லாமே கிடைப்பதற்கு ராகு துணையாக இருப்பார் இந்த மேசராசி என்பவர்களுக்கு. ஆனால் விரயம் என்கின்ற அமைப்பில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். சரி, கேதுவால் நமக்கு என்ன சார்? இதுவரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் இப்ப 5ஆம் இடத்துக்கு வர்றார். அப்ப ஞான காரகன் 5ஆம் இடத்துல வந்து அமரும் போது 5ஆம் இடம் என்பது குழந்தைகள். அப்போ இதுவரைக்கு குழந்தை கிடைக்கல, குழந்தை பாக்கியத்துக்கு சில குறை இருந்தவர்களுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம் கொடுத்துரும், ட்ரீட்மெண்ட்டால கிடைச்சிரும். ஏன்னா கேதுனாலே ஒரு மருத்துவ கிரகம் அல்லவா? அப்போ ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு இந்த ராகு கேதுக்கள் துணை புரியக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பதவி, 5ஆம் இடம் பதவி, திடீர் பதவியை பெற்று தந்துரும் கேது. அந்த கேது 5ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால ஞானத்தை கொடுக்கும். என்ன ஞானத்தை கொடுக்கும்? நல்ல கண்டுபிடிப்பு, அதாவது புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆன்மீக எண்ணங்களை விதைக்கும். இந்த கேதுங்கிறதே ஒரு ஆன்மீக காரக கிரகம் அல்லவா? அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் என்பது குலதெய்வம், ஆலய வழிபாடு, ஆலய வழிபாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம், ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செயல்படுத்துவது, இன்வால்வ் ஆகுவது, கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுத்துவது, தான் முன்னின்று செயல்படுத்துவது. ஸோ இப்படி பொதுநல சார்ந்த விஷயத்துக்கு இந்த கேது வந்து நன்றாக துணை புரியும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு. இதுவரைக்கு குலதெய்வத்துக்கு போகலைன்னா கூட இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் குலதெய்வத்துக்கு போயிட்டு வரக்கூடிய அங்கீகாரம், அனுமதிங்கிறது நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்வார்கள், ஏன்னா கேது அங்கே இருக்கு. அந்நிய மதத்தினர் அந்நிய மொழி பேசுவதற்கு, புதிதாக டெக்னாலஜி புகுத்துவதற்கு, அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கும் இந்த கேது நிச்சயமாக உங்களுக்கு துணை புரியும். அதே சமயத்தில் பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்ங்கிறது நிச்சயமா உண்டு. திருமண பாக்கியம், சுப காரியங்கள், அத்தனை விஷயங்களும் நடக்கும். இது ராகு கேதுக்களும் துணை புரியும். திருமணம், என குரு வந்து ராகுவை பார்க்கறதுனால அந்த பிரம்மாண்டமாக நிறைய பேர் நிறைய செலவு செஞ்சு பிரம்மாண்டமாக ஒரு திருமணத்தை நடக்கணும், ஒரு மற்றவர்கள் போற்றக்கூடிய தன்மையில் இருக்கணும். இப்படி அந்த ஒரு உயர்த்தி காமிக்கக்கூடிய தன்மை, தான் யாரு என்பது வெளியுலகத்துக்கு காமிக்கக்கூடிய தன்மை, நிறைய டெக்னாலஜி வளர்ச்சி என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. இரும்பு சம்பந்தப்பட்ட, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயங்கரமான ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய அத்துணை மேசராசி என்பவர்களுக்கு உயர்வை தரக்கூடிய, வெளிநாட்டில் சென்று பணிபுரியக்கூடிய, வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு இந்த ராகு கேதுவால இந்த மேசராசி என்பவர்கள் ராகுவால பிரம்மாண்டத்தை அடையக்கூடிய, ராகுவால் உயர்வை சந்திக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவால உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும். அதே சமயத்தில் டிராவல் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. டிராவல்னால சக்சஸ். இயந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும், அதே சமயத்தில் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும்
கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விதத்தில் இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் இந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில், ஏன்னா 5ஆம் இடம் பூர்வீது, ராகுன்னா அதாவது கேது அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில விலகங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போது பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி இதெல்லாம் பேசி தீர்த்து வைப்பதற்கு நல்லது அப்படிங்கிறதையும், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த மேசராசி என்பர்கள் போகக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஸோ ஆக மொத்தம் இந்த ராகு கேதுக்களால் நன்மை கொடுக்கக்கூடிய, சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவே நிச்சயமாக அமையும். எதெல்லாம் நடக்கலை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அது அத்தனையும் இந்த ராகு அப்படியே திருப்பி விட்டுரும். அப்போ நல்லது நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா ராகுக்காக துர்க்கையம்மனையும், கேதுக்காக விநாயகமூர்த்தி வழிபடுவது இந்த ராகு கேதுக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லுவேன். துர்க்கையம்மன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்கும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள். ராகு சுபர்களோடு சேர்ந்திருக்காரா அல்லது எந்த வீட்டில் இருக்கிறாரா, அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாக இருக்கிறாரா, அல்லது ராகுவோட சனி செவ்வாய் இணைவு பெற்றிருக்காரா, இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். இப்போ கும்பத்தில் ராகு வந்து அமரப்போகிறார். அப்போ உங்க ஜாதகத்தில் கும்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க. இல்லை அப்படின்னா பெரிய இம்பேக்ட் இல்லை, இருக்குதுன்னா அது எந்த கிரகம் ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய ஆஃபீஸ் ஆனது கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.